வணக்கம் இனிய உறவுகளே. இன்றைக்கி தோசை எக்கு நூடுல்ஸ் வச்சு வெறுமனை ப்ளைனாக மாவு இல்லாமல் சும்மா 2 ஸ்பூன் மட்டும் மைதா ஆட் பண்ணி வெங்காயம் இதெல்லாம் போட்டு தோசை சுட போகிறேன். எக் வித் நூடுல்ஸ் தோசை. இந்த 2 முட்டை ஊற்றிக்கிட்டேன். ஒரு வெங்காயம் சின்னதாக இது பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் மைதா கூட போட்டுக்கிட்டேன். அங்கே நூடுல்ஸு கிண்டிகிட்ருக்கேன். போட்டு நல்லா கலக்கி விட போகிறேன். இதில் பெப்பர், மிளகாய்த்தூள், சால்ட்டு போட்டு கிண்ட போகிறேன். இங்கே நூடுல்ஸு கிண்டிகிட்ருக்கேன். பெப்பர், சால்ட், சில்லி 3 போட்டு நல்லா கிண்ட போகிறேன். நூடுல்ஸ் கிண்டிட்டேன். அவ்வளோதான். இனி கல் போட தோசைக்கல்லை போட தோசைக்கல் போட்டாச்சு. வாங்க அந்த எக் அடித்து வச்சதையும் நூடுல்ஸையும் போடும். இந்த இது தோசை மாதிரி ஊற்ற போகிறேன். இந்த தோசை மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ தோசையை திருப்பி போட்டுருவோம். முட்டை வித் நூடுல்ஸ். நான் தினம் ஒரு தோசைன்னு சொல்லி போன மாதம் ஆரம்பித்தேன். இந்த மாதம் 30 நாளைக்கு 30 தோசை போட்டேன். இன்னையோட முடியப்படும். வாங்க தோசையை திருப்போம். இந்த சூப்பராக இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். முட்டை வித் நூடுல்ஸ் தோசை வித்தவுட் தோசை மாவு. இன்றைக்கி நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது தோசை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சீரீஸ் முடிஞ்சிருச்சா? 30 நாளைக்கு 30 தோசை சூப்பராக போட்டேன். தினமும் குறைஞ்சது 500 வியூவர்ஸ் அல்லது 1000 வியூவர்ஸ் வந்தாங்க. பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இதில் உனக்கு எந்த தோசை பிடிச்சிச்சு 30 தோசையில்? எனக்கு பீட்சா தோசை தான் பிடிச்சிருந்துச்சு. எல்லா தோசையுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஓட்ஸ் தோசையும் சீஸ் தோசையும் உடனே சூடாக சாப்பிட்றணும். கொஞ்சம் ஆறுனாலும் அது கொஞ்சம் ரஃப்பாச்சு. மற்றபடி எல்லா தோசையுமே சூப்பராக. கொத்து தோசை, சபர்மா தோசை, எல்லா தோசையுமே வேறு லெவலாக இருந்துச்சு. பார்க்காதவங்க இப்போ போய் பாருங்கள். தேங்க்யூ.